ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவினூடாக தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிக பெரிதான இந்த சிலாக்கியம், இந்த வாக்கியம், இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை தியானித்து பார்க்க இருக்கிறோம். நம் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் தேவன் அற்றவர்களாக, தேவன் யார் என்று சொல்லி நாங்கள் அறியாதவர்களாக, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிப்பு என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல், மறுபிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல், பாவத்துக்கூடாகவும் பலவிதமான மத நம்பிக்கைகளுக்கூடாகவும் பலவிதமான கடவுள் நம்பிக்கைகளிலும் நாங்கள் பல வருடங்களாக நாங்கள் பரம்பரையாக நாங்கள் வாழ்ந்து வந்ததுண்டு. இப்படியாக வாழ்ந்து வந்த காலத்திலே நாங்கள் கடவுள்கள், தெய்வங்கள் என்று சொல்லி வழிபட்டு வந்த அந்த தெய்வங்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும்படி பலவிதமான பொருத்தனைகள், பலவிதமான நேர்த்திக் கடன்களை நாங்கள் வைத்தது உண்டு. அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றும் பட்சத்திலே, அந்த தெய்வங்கள் அவைகளை சந்திக்கும் பட்சத்திலே, அவைகளை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே நாங்கள் அந்த தெய்வங்களோடு வைத்த அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பலவிதமான காரியங்கள், உதாரணமாக நாங்கள் தீக்கடந்திருக்கிறோம், அல்லது பாத யாத்திரை என்று சொல்லுவார்கள், அப்படி நாங்கள் நடந்து ஒரு கோயில் அல்லது ஒரு தேவாலயம் இருக்கிற இடத்திலே நாங்கள் போய் எங்களுடைய வழிபாடுகளை, எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் அந்த தெய்வங்களுக்கு செலுத்தி அநேகமான நேரத்திலே அந்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இது இலங்கையிலே மாத்திரமல்ல, உலகம் எங்கும் நடக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. இப்படியாக நாங்கள் வாழ்ந்து வந்த காலத்திலே எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம். பிற்பாடு நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்து நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெளிவடைகிறது, புரிகிறது, நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு மூட நம்பிக்கையிலே, எப்படிப்பட்டதான வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி. இன்னும் இந்த மாதிரியான வாழ்க்கையில என்றும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றும் அப்படியானவர்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒருவர் தான் வானத்தை படைத்தார், அவர் ஒருவர் தான் இந்த பூமியை உருவாக்கினார், அவர்தான் மனித குலத்தினுடைய முழு பாவத்துக்குமாக அந்த பலியை கல்வாரி சிலுவையிலே அவர் செலுத்துவதற்காக மனுஷனாக வந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு ஒரு வசனத்தை பேச விரும்புகிறார். அவருடைய தாசனாகிய எரேமியா தீர்க்கதரிசியினூடாக ஒரு வசனத்தை அவர் வேத புஸ்தகத்திலே, பரிசுத்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது: குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு, இஸ்ரவேலின் மீட்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அநேக நேரங்களிலே பலவிதமான மலைகளுக்கு ஏறிப்போ எங்களுடைய பொருத்தனைகளை, எங்களுடைய நேர்த்திக் கடன்களை நாங்கள் நிறைவேற்றுகிறது உண்டு. எப்பொழுது? இயேசுவை அறிவதற்கு முன்பதாக, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. இன்றும் பலர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து வருகிறார்கள். என்ன செய்வது? அவர்களுக்கு தேவ கிருபை கிடைக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா, வேஸ்டிங் ஆஃப் யுவர் டைம் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தேவையான மீட்பு, உங்களுக்கு தேவையான ரட்சிப்பு, உங்களுக்கு தேவையான ஆத்தும விடுதலை அது இருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே. அவர்தான் வானமும் பூமியையும் படைத்தவராயிருக்கிறார். அவர் ஒருவர் தான் மீட்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகினாலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களாய் இருந்தாலும், எந்தவித மத நம்பிக்கைகளிலே நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருந்தாலும் சற்று சிந்தித்து பாருங்கள். தேவ வசனம் சொல்லுகிறது, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. உங்களுடைய மீட்பு, உங்களுடைய பொருத்தனைகளினுடைய பதில் இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே.
அவர்தான் சமுத்திரங்களை படைத்தார். மனிதனை தம்முடைய சாயலாக படைத்த அந்த தேவனிடத்திலே, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, உங்களுடைய பிழையான பாவ வழிகளிலே இருந்து மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த தேவனை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசுவார். God bless you.